வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊருக்கு தான். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காமநாயக்கன்பட்டி. அங்கே புனித பரலோக மாதா திருத்தலத்தின் கொடியேற்றம் இன்றைக்கி தான். ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 6/8/2026. தூத்துக்குடியில் பனிமே மாதா பேராலய திருவிழா 5ஆம் தேதி நிறைவடையும். அதற்கு மறுநாள் இங்கே வந்து கொடியேற்றம் நடக்கும். வீரமாமுனிவருடைய பாதம் பட்ட இடம்தான் இந்த காமநாயக்கன்பட்டி ஊர். கிபி 1600ஆம் ஆண்டு காலகட்டத்தில் காமநாயக்கர், எட்டு நாயக்கர் அப்படின்னு 2 சகோதரர்கள் இருந்திருக்கிறாங்க. பின்னாடி இவங்க பெயரிலேயே காமநாயக்கன்பட்டி அப்படின்னும் இன்னொருத்தரோட பெயரில் எட்டு நாயக்கன்பட்டின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஊரும் இருக்குது. இந்த ஊருக்கு தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். நான் தூத்துக்குடியிலேருந்து போனதுனால கரெக்டாக எப்போது வென்றான் பக்கத்தில் இடது பக்கமாக திரும்பணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஊருக்கு போகக்கூடிய அந்த பாதை தெரியும். அதற்கான ஒரு போர்டும் அங்கே வைத்திருக்கின்றார்கள். கோவில்பட்டியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த காமநாயக்கன்பட்டி ஊர். வெளியூர்லேருந்து வர்றவங்க கோவில்பட்டி வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பேருந்து நிலையத்திலே வந்து இறங்குனீங்கன்னா அங்கேருந்து காமநாயக்கன்பட்டி ஊருக்கு வர்றதுக்கு சில கிலோமீட்டர்கள் தான் இருக்குது. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். இதுதான் ஊரோட என்ட்ரன்ஸு. அந்த சிறப்பானதொரு அன்னதான நிகழ்வுகளை கலந்து கொண்டு அனைவரும் கோவில் பாருங்கள், வெளிப்புற தோற்றம் திருத்தலமாக மாற்றிய பின் ரொம்ப அழகாக அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. பாருங்கள், போர்டு வந்து ஹிந்திலையும் எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ், மலையாளம், ஆங்கிலம் கலந்து எழுதியிருக்காங்க. புனித பொருள் அங்காடியினுடைய அருகிலும் திருப்பலிக்கான கருத்துக்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே நன்றியாக, வேண்டுதலாக இன்றைய திருப்பலியிலே அன்னையோடு இணை எந்தெந்த ஆயர்கள் பசிலிக்கா பெருவிழா கொண்டாட்டத்தின் போது கூட இருந்தாங்க, பங்கு பெற்றார்கள் அப்படிங்கிற விவரத்தை அங்கே கல்வெட்டாக பதிவு செய்திருக்கின்றார்கள். பாருங்கள், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் ஆயர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த விவரங்களெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து கொடியேற்றத்தை பார்ப்பதற்காக உள்ளே போனேன். இதான் கோவில் வளாகம். பின்னால் வந்து ஒரு தங்கத்தேர் நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். அழகாக மாதாவுடைய சுரூபம் வச்சு பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக வடிவமைத்திருக்கின்றார்கள். நல்ல ஒரு கற்பனை திறன் மக்களுக்கு. வளாகத்திற்கு வெளியே அவற்றை எடுத்துச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருக்கொடி மரத்தினை நேர்தவிகளை செய்திட. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் பாருங்கள், நற்கருணை ஆராதனை ஆலயம்னு வச்சுருந்தாங்க. எல்லாரும் அங்கே போய் வழிபட்டு இருந்தாங்க. உடையணிந்த தன்னார்வலிடம், மாதா நற்பணி மன்றத்திடம் உங்களுடைய தேவைகளை நீங்கள் அறிவித்து அதற்கான வழிவகைகளை பெற்றுச் செல்ல அன்போடு நினைவூட்டுகிறேன். தயவு செய்து இங்கே வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பரலோகத்தாயின் விண்ணேற்பு பெருவிழாவை காண கொண்டிருக்கும் பக்த கோடிகள் உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். பக்தர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள், நீங்கள் வந்திருக்கும் வாகனங்களை தயவு செய்து அதற்கான பார்க்கிங் வசதி உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த இடங்கள் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வர ஆரம்பிச்சாங்க. முழு கவனத்தையும் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே நிறைய பேர் வந்து பணம் கட்டிட்டு இருந்தாங்க திருப்பலியில் பங்கு பெறுவதற்காக. சரியாக 5:30 மணிக்கு நமது ஜெபமாலை தோட்டத்தில் வைத்து. அதே மாதிரி இந்த கும்பிடு சரணம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இந்த ஆலயத்தில் அதிக அளவில் உண்டு. மக்கள் எல்லாம் அப்படி சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து கும்பிட்டு அப்படி இந்த கோவிலை சுற்றி வருவாங்க. இது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு நேர்ச்சை தான்.
அந்த பை கூட வாங்கிட்டு கொண்டு வரல, நானும் கொண்டு வந்தேன். எடுத்துக்கு நினைச்சு மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், கோவிலுக்குள்ளே பாருங்கள், பீடம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அற்புதமான ஒரு ஆல்டர். ரொம்ப அதுவும் இன்றைக்கி கொடியேற்றம் அப்படிங்கிறதுனால அந்த பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்திருந்தாங்க. பார்ப்பதற்கே ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த ஆலயம் மொத்தத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு சின்ன ஆலயம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. திருவிழாவின் போது அவ்வளவு மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்தை நோக்கி படையெடுத்த வண்ணம் உள்ளார்கள். ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றம் பாருங்கள் நண்பர்களே. இப்போவுமே நிறைய பேர் இடம் பிடிச்சாச்சு. இந்த 10 நாட்களும் இங்கே தங்கியிருந்து திருவிழாவில் பங்கு பெறக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நானும் கொடியேற்றம் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ எல்லா கோவிலுமே கொடிமரம் எப்போவுமே நடப்பட்டு இருக்கும், அப்படி தானே? கல் தூணில் நடுறாங்க. பித்தளையால் செய்யப்பட்ட, வெண்கலத்தால் செய்யப்பட்ட கொடிமரங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த ஊரில் கொடிமரம் நான் வந்து பார்க்கும்போது இல்லை, அதுக்கு மாறாக ஒரு பெரிய குழி அந்த இடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் மரம் நடுவோம் அப்படின்னாங்க. என்ன அதுக்கப்புறம் மரத்தை எப்படி நடுவாங்க ரெடி பண்ணி அப்படின்னு பார்த்தா, ஒரு 3 கம்புகள், பெரிய கம்புகளாக அந்த கோவிலுக்குள்ளே எப்போவுமே வச்சுருந்தாங்க. அந்த கம்புகளை கொண்டு வந்து அதை சுற்றிலும் முதல்ல வந்து இந்த பனங்கட்டைகள் அதை வந்து கட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மூங்கில்களை வைத்து கொடிமரத்தை இவங்க உருவாக்குறாங்க. இங்கே பாருங்கள், நடுவில் இருக்குது பார்த்திங்களா 3 கம்புகள், அதை சுற்றி பனங்கட்டை. முதல்ல அது ஏன் கேட்டால், இங்கே நிறையா பனையேறி மக்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் வந்து முதல்ல ஆரம்பத்தில் நடுறது அந்த பனங்கட்டைகள், அதுக்கப்புறமா மூங்கில்கள்லாம் வரும் அப்படின்னு ஒரு காரணமும் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், மக்கள் எல்லோரும் இப்போ அதுக்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த மஞ்சள் நிற உடை அணிந்திருப்பவர்கள் அந்த கோவிலை சேர்ந்த வாலண்டியர்ஸ். அவங்க தான் அதற்கான அனைத்து பணிகளையும் முன்னின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். சணலை நல்ல ஈரத்தில் முக்கி அதுக்கப்புறம் அந்த கட்டைகளை இறுக்கமாக கட்டுறாங்க. அப்போ தான் நல்லா இறுக்கமாக இருக்கும் இல்லையா? 10 நாட்களும் அந்த கொடிமரம் கம்பீரமாக நிற்கணும், அப்படி தானே? பாருங்கள், எல்லாம் பெரியவங்க இளையோர்னு சொல்லி எல்லோரும் கலந்து அந்த கொடிமரத்தை உருவாக்குகின்றார்கள். இது ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கும் தோணுது. இப்போ நம்ம மெனக்கிட்டு அந்த கொடிமரத்தை உருவாக்கி அதில் கொடியேற்றி மகிழும் பொழுது, ஆரம்ப காலகட்டத்தில் பாரம்பரியமாக அப்படி தானே பண்ணியிருப்பாங்க. இப்போ தானே எல்லாருமே ரெடிமேடாக ஒரு கொடிமரம்லாம் வந்து பயங்கர செலவு பண்ணி, லட்சக்கணக்கான செலவு பண்ணி கொடிமரம்லாம் வைக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும்? ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழாக்கள் எடுக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? ஏன் அவ்வளோ வருஷம் போகணும்? ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக, ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக எப்படி எடுத்திருப்பாங்க? இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஒரு இயற்கையான ஒரு மரம் கொண்டு அமைக்கப்பட்டு அப்படி தான் வந்து கொடியேற்றிருப்பாங்க. அதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க இந்த காமநாயக்கம்பட்டி ஊர் மக்கள், இந்த பங்கு இறை மக்கள், இங்கே வருகக்கூடிய பக்தர்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நல்ல ஒரு விஷயமாகவும் இருந்தது. இப்போ பாருங்கள், கூட்டம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய குழி இருக்குது, அந்த குழியில் எப்போவுமே அந்த கற்கள்லாம் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க போல். இந்த மாதிரி திருவிழாவின் போது மட்டும் அதை ஓப்பன் பண்ணி அதில் வந்து இந்த கொடிமரத்தை நடுறாங்க. இந்த கொடிமரம் ஏன் அதனால் ஒரே மரமாக இல்லாமல் ஏன் இப்படி வந்து அசம்பிள் பண்ணுறீங்க? இந்த அசம்பிள் பண்ணுறது பழங்காலத்திலிருந்து பெரிய ஆட்கள் இதை பண்ணி மாதாவுக்கு ஒரு நன்றி கடனை செஞ்சுட்டு வராங்க. இந்த பழங்காலத்திலிருந்து இந்த மஞ்சளத்துக்குள்ள மாலை பூ இதனாலேயே நிறையா வந்து
அதை ஏற்றணும் அப்படிங்கிறது பழங்காலத்திலிருந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால மக்களோட நம்பிக்கை, இந்த மஞ்சனத்தி, இந்த கம்பு எல்லாமே மக்களோட ஒவ்வொரு விசுவாசமும் நம்பிக்கையும் இதை வெளிப்படுத்துது. எவ்வளோ அடி உயரம் இருக்கும் இந்த கொடிமரம் 60 அடி உயரம் இருக்குது. 60 அடி உயரம். இதுல நிறைய மரம் 66 அடி 66 அடி உயரம். என்ன மரங்கள்லாம் கலந்து கட்டுறீங்க? இதுல மூங்கில், பனைமரம், எங்கள் பாரம்பரியத்தை போற்றும் பனைமரம், மூங்கில், சவுக்க, இந்த மாதிரி கம்புகளால எல்லாமே நம்ம இயற்கை வளங்களை சேர்ந்ததுனால கட்டி தான் இந்த கொடிமரம் ஏறுது. கயிறுகள்லாம் இப்போ கட்டியாச்சு கொடிமரத்தை தூக்குறதுக்காக. இந்த கயிறோட எண்டை பிடிச்சிட்டு கோபுரத்துக்கு மேலே பசங்க நின்னாங்க. பார்ப்பதற்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, இடம் கம்மியாக தான் இருக்குது அந்த இடத்துல. அப்படிங்கும்போது அங்கேருந்து இழுத்தாதான் அந்த கொடிமரத்தை வந்து நிலைநாட்ட முடியும். அதனால் அங்கங்கே எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க. அதையும் பார்க்க முடிந்தது நம்மால். இப்போ பாருங்கள், நான் வரும்போது ரொம்ப குறைவான ஒரு கூட்டம் இருந்தது. இப்போ கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடிமரத்தை சுற்றி நிறையா மஞ்சனத்தி இலை அதை வந்து கட்டுறாங்க. உணவு தட்டுகளை ஆங்காங்கே எரிந்து விடாமல் அதை குப்பை தொட்டிகளில் இட்டு சென்ற ஒரு அன்னோடு நினைவுறுகிறோம். அந்த கொடிமரத்தோடு அந்த மஞ்சனத்தி இலை, ரோஜாப்பூ மாலைகள், அதுக்கப்புறமா வாழை மரம், இப்படி நிறையா விஷயங்களை அதை சுற்றி அலங்கரித்து கட்டுறாங்க. இந்த மஞ்சனத்தி இலை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த வீக்கங்களுக்கு வந்து அதை வந்து கட்டுவாங்க. உடலில் வந்து எலும்பில் ஏதாவது பிரச்சனையாகி வீக்கம் மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா இந்த மஞ்சனத்தி இலையை தான் வந்து வைத்தியர் வந்து சிபாரிசு பண்ணுவார். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு மூலிகை செடி தான் அந்த மஞ்சனத்தி. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் முழுக்க கட்டி வைத்ததை பார்க்க முடிந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்கள்.
பாருங்க, ப்ரேயர் நடந்துட்டுருக்கு. இப்போ கொடிமரத்தை தூக்க போகிறாங்க. இப்போ இந்த கொடி மரம் ஏற்றிய உடன் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் நண்பர்களே. அது என்ன பார்த்தீங்கன்னா, மிக்கேல் ஆண்டவருடைய சொரூபம் பவனியாக எடுத்து வரப்பட்டது. ஆலயத்துக்கு உள்ளே இருந்து மிக்கேல் ஆண்டவர் அப்படி கிளம்பி அந்த கொடிமரத்துலேருந்து நேராக அது பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி தூரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸில் திருப்பி கொண்டு வந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வரும்போது எப்படின்னா, மிக்கேல் ஆண்டவர் திரும்ப வந்து கோவிலை பார்த்து வர்ற மாதிரி இல்லை. இப்போ எப்படி இதே நேர் நோக்கி போகிறாரோ அப்படியே வந்து ரிட்டர்ன் கொண்டு வந்தாங்க.
வழக்கமாக யூட்டர்ன் போட்டால் இந்த பக்கம் ஆலயத்தை பார்த்து தானே மிக்கலாண்டவர் திரும்பணும். ஆனால் அப்படி திருப்பாமல் அப்படி பின்னோக்கியே எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் காரணம் இருக்குமா என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், இப்போ அந்த வாழை மரங்கள்லாம் வைத்து அலங்கரித்து பார்ப்பதற்கே அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கொடிமரம். பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு தோட்டம் மாதிரிங்க. அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு தோட்டத்துக்குள்ளேருந்து ஒரு அழகான ஒரு மரம் முளைத்தது போன்று இருக்கின்றது. அதில் தாயின் கொடியை பறக்க விட போகின்றார்கள். அவ்வளோ மாலைகள் வருது பாருங்கள். உள்ள மாதாவுக்கு அவ்வளோ மாலைகள் அணிவித்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த கொடிமரத்தில் சாத்துறதுக்காகவே நிறைய பேர் மாலைகள் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதையும் பார்க்க முடிந்தது. அங்கே பார்த்தீங்களா, மிக்கலாண்டவர் வர்றாரு பாருங்கள். அவர் எப்படி வர்றாருன்னு பார்த்தீங்களா? எந்த திசை நோக்கி சென்றாரோ அப்படியே திரும்பாமல் அதே மாதிரி தான் ரிவர்ஸில் கொண்டு வராங்க. இதற்கான காரணத்தை கேட்ட போதும் அங்கே இருந்த மக்களால் சொல்ல முடியல. எனக்கு அது யார்கிட்ட தான் கேட்குறதுன்னு தெரியலன்னு தான். யாருக்காவது தெரிந்தால் கமெண்ட்டில் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. என்ன மாதிரி இதற்கான காரணம் தெரியாமல் இருக்கிறவங்க தெரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப புதுசாக தான் நான் இங்கே இப்படி பார்க்குறேன். ஏன்னா ரிட்டன் வரச்சில் ஆலயத்தை பார்த்து மிக்கலாண்டவர் வரணும் அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் போன மாதிரியே அப்படியே பின்னோக்கியே வருகிறாரு. இவர் எதனால் இப்படி பின்னோக்கி வருகிறார்? இப்போ யாருக்காவது தெரிந்ததுன்னா கமெண்ட்டில் தயவுசெய்து அதை கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. எதனால் மிக்கலாண்டவரை இப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற காரணத்தை. அந்த மிக்கலாண்டவர் அந்த கொடிமரத்தை நோக்கி நிற்பது போன்று நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறமா தான் கொடியே நம்ம ஆயர் அவர்களால் ஏற்றப்பட்டது. அன்னையினுடைய திருக்கொடியானது பவனியாக எடுத்து வரப்பட்டிருக்கிறது. இப்போது நம்முடைய ஆயர் கரங்களால் இது புனிதப்படுத்தப்பட்டு இந்த கொடிமரத்திலே ஏற்றப்படவிருக்கிறது. ஆகவே அருள் கூர்ந்து இந்த கொடியேற்று வைபவத்தில் பக்தியோடு நீங்கள் பங்கேற்கும்படியாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அன்னையினுடைய பேரருளால் புதுமைகளும் புண்ணியங்களும் நிறைந்து நிற்கிற புதுமை நகரா புனித பரலோக அன்னையுடைய திருத்தல பேராலயத்திற்கு வருகை தந்திருக்கிற எங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அன்னையினுடைய பேரருளால் இங்கு பல்வேறு அரும் செயல்களும் அடையாளங்களும் வல்ல செயல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த தாய்க்கு நன்றி பெருக்கோடு இந்த நாளிலே நாம் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே அருள் கூர்ந்து இந்த கொடியேற்று வைபவத்தில் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசி நிறைவாய் அந்த தாயினுடைய கொடி இப்போது நீரே ஏற்றப்பட நமது ஆண்டவரே, இந்த திருக்கொடி ஏற்ற நிகழ்விலே உம்முடைய அன்பையும் ஆவியினுடைய அருள் கொடைகளையும் பொழிந்து எம்மை வழிநடத்துவீராக. இந்த நாளிலே இந்த திருக்கொடியை காண்போர் அனைவரும் உம்மை சிறப்பான முறையிலே மகிமைப்படுத்தவும் உம்முடைய நாமத்தை உம்முடைய திருப்பெயரை அவர்கள் புகழவும் ஆண்டவரை அவர்களுக்கு அருள்வீராக. இந்த நவநாட்களிலே இந்த கொடியை காண்போர் அனைவரும் இந்த கொடி உயரே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி ஆண்டவரே, பரலோக அன்னை வழியாக நாங்கள் அனைவரும் விரும்பி எதிர்பார்க்கின்ற தூய ஆவியார் இந்த திருக்கொடியை ஆசீர்வதிப்பாராக. வந்தோ வாழ்க, வாழ்க.
பரலோக தாயே வாழ்க, விண்ணக மண்ணக அரசியே வாழ்க, போற்றும் அரசியே வாழ்க, புதுமை நகர் அரசியே வாழ்க, பரலோக தாயே வாழ்க, பரலோக தாயே வாழ்க, பரலோக தாயே வாழ்க. ஞானம் நீரை கண்ணீரே. அந்த ஒவ்வொரு கொடிகளாக கட்டும்போது கொடி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்புவதையும் பார்க்க முடிந்தது நண்பர்களே. வாழ்வோர் அனைவரின் தாயே, வானுலகை அடையும் வழியே, வாழ்வோர். எத்தனை அற்புதமான ஒரு காட்சி பாருங்க. மக்கள் வெள்ளத்தில் பரலோக அன்னையின் திருவிழாவின் முதல் துவக்கமாக இந்த அழகான கொடிமரத்தில் அற்புதமான கொடிகள் ஏற்றப்படுகின்றது. மக்களுடைய பக்தி பரவசத்தில் ஒரு பார்ப்பதற்கே அற்புதமான ஒரு காட்சியாக இருந்தது நண்பர்களே. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் சரி, அறிவியல் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் சரி, மக்களுக்குள் இருக்கக்கூடிய இறை பக்தி இப்போவும் எப்படி எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது, எந்த அளவுக்கு இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள், தங்களுடைய பாரங்களை எல்லாம் இறைவனின் காலடியில் அர்ப்பணிக்கின்றார்கள். இருக்கிறேன் என்ற சத்தியத்தை இன்று அன்னை மரியாள் அவருடைய உடனிருப்பின் வழியாக ஆண்டவருடைய உடனிருப்பை நமக்கு உறுதி செய்கிறார். அந்த தாயினுடைய மகத்துவமான பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த தாய் இந்த இடத்திலிருந்து அநேக மக்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை வாரி வழங்கி இன்று மகத்துவத்தில் வீற்றிருக்கிறார். அந்த தாயினுடைய பாதத்தில் நம்பிக்கையோடு இந்த வருடம் முழுவதுமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட, இந்த உலகத்தில் நாம் செய்கிற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற அன்னையினுடைய பரிந்துரையும் மன்றாட்டும் நம் அனைத்து மக்களுக்கு நிறைவாய் கிடைக்கும்படியாக இறைவனுள் வேண்டி இந்த இடத்திலே நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஆண்டவர் தாமே இன்று நம்முடைய ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவார். ஆகவே நம்பிக்கையோடு இந்த இடத்திலே நம்முடைய ஜெபங்களை அன்னையினுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். அந்த தாயினுடைய மகிமை இந்த இடத்திலே அநேக புதுமைகளையும் அதிசயங்களையும் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்ட இந்த இடத்திலே அந்த தாயினுடைய மகத்துவம் இந்த இடத்தில் இன்றும் அழியாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக திரு அவை இதனை அங்கீகரித்து திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே நாம் பரிபூர்ண பலனை பெற்றுக் கொள்கிறோம். வரலாற்று சிறப்பு பண்பாட்டு செழுமையும் நிறைந்திருக்கிற இந்த இடத்திலே அன்னை மரியாள் உன்னதமாக இந்த இடத்திலே ஆளுகை செய்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற அடையாளமாக இது திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த பேராலய பரிபூர்ண பலனை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கருணை நாம் பெற்றுக்கொண்டு இந்த முழுமையான ஆசிரியை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் அழைக்கின்றோம். இந்த வேளையிலே நம்முடைய ஆயர் அவர்கள் இந்த திருக்கொடியை ஏற்றி நம்முடைய விழாவை சீரும் சிறப்புமாய் கேட்கப்படுவது போல நம்முடைய ஜெபங்கள் இப்போது கேட்கப்படுகிறது.
எல்லாம் முடிந்தது. ஆலயத்திற்குள்ளே போயிட்டு அன்னையையும் தரிசனம் செய்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தேன். உள்ளே வந்தால் கூட்டம், அவ்வளோ கூட்டமும் கோவிலுக்குள்ளே தான் நின்றுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் போயிட்டு மாதாவை பார்த்துட்டு, இந்த முறை வலதுபுறத்துலேருந்து பார்த்தேன். அங்கே ரொம்ப அழகான சொரூபங்களும் வச்சுருந்தாங்க. குழந்தை இயேசுவுக்கு, மாதாவிற்கு, அங்கே பாருங்கள், எல்லாமே அழகாக இருந்தது. அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மாதா சொரூபம் வச்சுருந்தாங்க. அதுக்கு தான் எல்லாருமே மாலைகள்லாம் அணிவித்து தொட்டு முத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க. நண்பர்களே, இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா, சென்னையிலேருந்து வர்றவங்க மதுரை வழியாக வந்து கோவில்பட்டிக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். கண்டிப்பாக இந்த திருவிழா காலங்களில் ஏதேனும் ஒரு நாட்களில் கண்டிப்பாக வந்து மாதாவை பார்த்துட்டு போங்க. அன்னையின் அருள் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஆலயங்களின் வீடியோக்களை நான் வெளியிடுவதற்கு எனக்கு அது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. அதனால் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.